சட்டம்னாக்கா யாராவது இந்த மாதிரி ஊழல் வழக்கில் வந்தாங்கன்னா அவங்க வேலை பறிக்கப்படும், கடுமையாக்கப்படும். அந்த சட்டம்ன்றது போடுறதுக்கு என்ன இருக்கு? 2 மாசத்துல வந்து போடணும். ஐயோ 2 மாசத்துல பேனா எழுதாது. இந்த பேனா 3 மாசம் வந்தா எழுதுமா இல்லை 6 மாசம் வந்தா எழுதுமா? இல்லை இது சொல்றதில்ல கடுமையானது. என்ன இது சட்டம் போடுறது கடுமையான சட்டம் போடுறது கடுமையானது. நீங்க சிரிக்கிறீங்க. டிவிக்குள்ள வந்து மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்காரு. இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு அனிதா உயிர் போகுது. இப்ப அடுத்தது நீட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, அதாவது சீமானனை குறிப்பாக ஏன் இந்த மாணவர்கள் எல்லாம் அதிகமாக பின்பற்றுறாங்க, அதையும் வந்துட்டு தாவைக்கா சார்ந்த பல நண்பர்கள் சகோதரர்கள் அவங்க என்னோட இன்ஸ்டாகிராமில் சில மெசேஜ் அனுப்புகிறாங்க. சகோதரன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு நாம் தமிழரோட சீமானனுக்காக நீங்கள் காணொலியை பதிவிட்டே வரீங்க. அவர் எவ்வளோ பெரிய துரோகி தெரியுமா உங்களுக்கு? அவர் மாதிரி திரள் நிதி வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு மற்றவங்களை எல்லாருமே வந்துட்டு வளர விடாமல் தடுக்கிறவர் தான் சீமானண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவரும் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவை எதிர்கொள்ளாமல் தாவேக்காவை தான் அதிகமாக எதிர்கொண்டாங்க அப்படின்னும் பேசினாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியன் இதிலேருந்து என்னன்றதை கேளுங்க. நானும் வந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பேசலாம். இந்த 2 விஷயம் கேட்கும் போதே எனக்கு தெரியுது உங்ககிட்ட பேசினவர் வந்து அவர் சொந்த அறிவில் பேசலை, ரீல்ஸு யூடியூப் சேனலு இதில் அவங்க தாவேக்காவினர் பேசுனதை வச்சு உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இல்லை, என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அதாவது அவர் வந்துட்டு திமுக நண்பர்களோட கொஞ்ச நாள் பயணிச்சாராம். அப்போ பயணிக்கும் போது அவங்களாம் வந்துட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து, அடிதடி இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு என் கண் எதிர்க்க பண்ணுறாங்க. அது சமூகத்துக்கு ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாற்றம் வராதா தமிழ்நாட்டில்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா. அப்போது சீமான்றவர் வந்தார், ஆனால் அவர் ஜெயிக்க முடியல அவரால். அப்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர்கிட்ட வந்துட்டு யோசிக்கிற அதாவது ஸ்ட்ராட்டஜியே இல்லை, அவர்கிட்ட ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவங்க சொல்கிறார், அவரோட புரிதலில் அவர் சொன்னார். நானே திரும்பவும் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். மக்கள் வந்துட்டு தினமும் அவங்கள பார்த்துருக்கணும், தினமும் அவங்கள பார்க்கணும், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அப்போது நான் மக்கள்கிட்ட டெய்லி நான் அவங்கள பார்க்கறதுக்காக எப்படி பயணிப்பேன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும்? இப்போ நான் அரசியலுக்கு வரேன்ப்பா, என்கிட்ட ஒரு நல்ல நோக்கம் இருக்குது, ஒரு கொள்கை வச்சிருக்கேன். இப்போது விவசாயம், இயற்கை விவசாயம், அப்புறம் தமிழ் தேசியம், தமிழரோட கல்ச்சர், நான் கல்ச்சரை பாதுகாக்கணும்னு வரேன். எனக்கு எந்த நிலமும் இல்லை, எந்த வளமும் இல்லை, ஆனால் எனக்கு தாய் நாட்டு மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, சிந்தனை இருக்குது, நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன், முன்னோர்களோட கருத்தை நான் எடுத்திருக்கேன். எப்படி நேர்மையாக இருக்கணும்ன்ட்டும் நான் அந்த மாதிரி நான் என்னோட வாழ்க்கையில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் மக்களை சந்திக்கிறேன், மக்களுக்கு என்னோட ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்படுத்த முடியும், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன் உங்ககிட்ட கேட்குறேன். அதுதான் நானும் அது ஆக்சுவலாக இந்த கொஷின் தான் நானும் வச்சது. இந்த கொஷினுக்கு ஒரே ஆன்சர் என்னன்னா, உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குன்னு சொல்கிறீங்களே. பேச்சு திறமை இல்லை, முன்னோர்களோட கருத்து, நான் சிந்தனைகளை எல்லாம் அவங்களோட அனுபவத்தை படிக்கிறேன், அவங்க சொன்னதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்காக என்ன செய்றீங்களோ அதை மக்களுக்கு காமிச்சாலே போதுமே, அந்த ஒரு விஷயமே போதுமே நீங்க செய்யற விஷயத்த. அதாவது இயற்கை வளத்தை வந்துட்டு கார்பரேட் நிறுவனம் வந்து உள்ள வரும்போது நான் அந்த மக்களோட மக்களா போய் நின்னேன், ரைட்டா? ஓகே. இப்போ இந்த மக்களுக்காக நான் பல இடத்துல கோர்ட்ல கேஸ் வாதாடிட்டு இன்றைக்கும் இருக்கேன். உதாரணத்துக்கு 8 வழிச்சாலை, ஸ்டெர்லைட்டு, அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம், இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாரும் கூட நின்று இருக்கும். வேற நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி அவங்க இவ்வளோ பேர்கிட்ட நின்று என்ன ஆச்சு? ஓட்டு கிடைக்கலன்றீங்க. சரி, விஜய் அண்ணா எப்படி வந்தாரு? விஜய் அண்ணா எப்படி வந்தாரு? அவர் மக்கள் செல்வாக்கு தான். அதான் எப்படி வந்தாரு? மக்கள் செல்வாக்குன்றத, மக்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்கன்றத நான் கேட்குறேன். இந்த மக்கள் வந்துட்டு நேர்மையை வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, உதவிகள் செஞ்சவங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. விஜய் அண்ணா நேர்மையோட இருக்காரு, மக்கள் மேலே பாசமாக இருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காரு. ஒரு சேஞ்சு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருந்தாங்க. சுரண்டி இருக்கிறது எல்லாத்தையும் வெளி மாநிலத்துக்கு விற்றுட்டும் நம்ம மாநிலத்தை கண்டுக்காமல் அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்படி இருந்த டிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு தான் நம்ம தளபதி விஜய் வந்திருக்காரு. அதான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா அதுதான் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் அதை உள்வாங்கி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீமானண்ணா வந்துட்டு என்ன சொன்னாருன்னா,
இந்த திராவிட கட்சி திமுகவும் அதிமுகவும் வந்து ஆண்டுட்டாங்க நாட்டை, ரொம்ப அதிகமாக நாஸ்தியும் பண்ணிட்டாங்க. இதை இவரே ஒரு மேடையில் சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ஒன்று நான் இல்லைன்னா என் தம்பி, இது 2 தான் வாய்ப்பு. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாடு வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட கையில் போய் நிற்கும். அப்போது அவரோட விஷயங்கள் என்னன்றது இந்த மக்களுக்கு தெரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது விஜய் அண்ணா வந்திருக்காரு. இப்போ நாங்கள் விஜய் அண்ணா அவங்க 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 பண்ணுற சில தவறுகளை சுட்டி காட்டுறோம் காணொலியில். ஓகே, இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வருது. அதாவது சீமான் அண்ணன் வந்துட்டு பணம் வாங்கிட்டாரு, அதனால தான் வந்துட்டு தாவேக்காவை மட்டும் எதிர்த்தாரு எலெக்ஷன் டைம்லன்னு சொல்கிறாங்க அந்த மக்கள். ஏன்னா நான் அதை தான் சொல்கிறேன். என்னன்னா விஜய் முதலமைச்சர் விஜய் வந்து அவரோட பயணம் அப்படின்றது அரசியல் பயணம் எல்லாரும் சொல்லுவாங்க 2 வருஷம் தான், 2 வருஷம் மேலே கட்சி ஆரம்பித்தாங்க, வந்த உடனே ஜெயிச்சிட்டாங்க. அது கிடையவே கிடையாது. அவர் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பயணம்? அந்த நடிகர் பயணம் நடிக்கணும்னு உள்ள வந்தார்ல, அப்போ ஆரம்பிச்சு அவர் நடிப்பில் அந்த காட்டின அவர் நடிப்பு திறமையில் அந்த நடிப்பில் கொண்டு வந்த கேரக்டர் வந்து அது மக்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றுத்தையுமே மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி அதில் அந்த மாதிரி மக்களை எப்படி வசிய வைக்கலாம், வசியப்படுத்தலாம் அப்படின்ற கேரக்டர் மாதிரி எடுத்து, எப்படின்னா இப்போ தேட்டருக்கு போய் விஜய் அண்ணன் படம் பார்க்குறாங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் அழுவாமல் இருக்க மாட்டாங்க. அதாவது மெய் மறந்து சிவகுமார் சொல்லுவார், அறியாமையில் எப்போ மக்கள் இருக்காங்களோ அது வரைக்கும் அறிவாளி ஆள மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். மெய் மறந்து தேட்டரில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் நம்ம தேட்டரில் தான் உட்காந்துருக்கிறோம், அது ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு, அது ஒரு கதை, அது ரியல் இல்லைன்னு, ஆனாலும் அழுகுறாங்க. அப்படி அழுவும் போது சப்கான்ஷியஸ் மெமரியில் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுது. என்னது, நம்ம விஜய் தளபதி அவர் இப்படிலாம் பண்ணார், அவருக்கு இப்படிலாம் நல்லவர் அப்படின்னு வருஷ கணக்கில் ஒரு சின்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இது இல்லை, இது வருஷமாக பண்ணிட்டு வந்து கடைசியாக எப்படி ஆயிடுச்சு, அதை வந்து மாற்றுறதே கஷ்டம். அப்படி எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க மக்களோட மூளையை. அப்படி எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி ஆகுதுன்னா, இப்போ முதலமைச்சர் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராரு, மெட்ரோ பார்வையிட வராரு, அதுக்கு இது போடுறாங்க, பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடுறாங்க. அவர் சிஎம்மா ஹீரோவானே கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு டிஃபரன்ஸே இல்லை. இப்போ அவர் சிஎம்மா இருக்காரா இல்லை இவர் ஹீரோவா இருக்காரா, இவர் புரியுதா? எனக்கே அதை எனக்கே அவரை பார்க்கும்போது மறந்து போயிடுறீங்க. அதாவது போயிட்டு நீங்களே உங்களை மறந்து ஐயோ பார்த்தோன்னே சிரிக்கணும்னு தோந்து, சந்தோஷமா பண்ணணும்னு தோந்து, அந்த சந்தோஷம் வருது. ஓகேவா? ஆனால் அந்த டைமுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா? நம்ம இந்த டெய்லி இதை பற்றி பேசுகிறோம், யோசிக்கிறோம். ஓகேவா? பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம் வந்து கண்டென்ட் எடுத்து பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு திங்கிங் வருது. பட் மக்களுக்கு, நார்மல் பொதுமக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை சாப்பாட்டுக்கு, காசுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இப்படியே போயிட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமை மட்டும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. நடிகர்னு சொல்லலாம். சரி, எனக்கு நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நான் வந்து எனக்குள்ளே கேட்கணும்னு தோணுது. இப்போது அவர் படம் நடித்தாருன்னு சொல்கிறீங்க, இந்த மக்களை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி அவங்கள பிரிமா லவ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க, அதனால் 2 பேரையும் மாற்ற முடியாதுன்றீங்க. இப்போது நீங்கள் யாரை குத்த சொல்கிறீங்க? சீமான் அவரை சொல்கிறீங்களா இல்லை அந்த மக்களை சொல்கிறீங்களா? விஜய் அண்ணனை சொல்கிறீங்களா இல்லை அந்த மக்களை சொல்கிறீங்களா? மக்களை தான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் வந்துட்டு அரசியலுக்கு வந்தார் சொன்ன விஜய் அண்ணனை நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட எப்படி ஏமாற்ற தெரியணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இப்படி பண்ணால் மக்கள் ஏமாந்துருவாங்க. அதை அந்த ஒரு இதுலையும் கண்ணோட்டத்துலையும் பார்க்கலாம். பட் இன்னொரு கண்ணோட்டமாக இருக்குது. என்ன கண்ணோட்டம்? நேர்மையாக இருக்கு. அவர் நான் அது சொல்ல, அவர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம், ஒரு கரியரில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டார், மேலே வந்தார். ஆக்டிங் கரியர்னு ஒரு கரியரில் அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு செல்வாக்கு அதிகமாயிடுச்சு. ஓகேவா? அதிகமானதுக்கு அப்புறமேட்டு ஒரு இடத்துலையும் அவர் செல்வாக்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க. யாரு? இந்த ரெட் ஜெயின்ஸ் சொல்லலாம். அவர் படத்தை ஓட விடாதுன்னு கட்சி ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, டிஎம்கே பண்ணியிருக்காங்க, ஒரு கட்சியில தான் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ அவருக்கு என்ன தோணுது, நம்மளை இப்படி பண்ணாங்கல்ல, அவங்கள எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு இது ஒரே ஒரு அவ்வளோதான், பேபேக் தான் இதெல்லாம். இந்த விஷயத்துல அப்போ சீமான் அண்ணன் சைடில் வந்துட்டு அவரோட வேலையில அவர் நேர்மையா இருக்காரு, அவர் மேல இங்க எந்த குத்தமும் இல்லை. அதாவது இந்த காணொலியில நான் முக்கியமா சொல்ல போறது இவங்களுக்காக, இந்த தாவேக்காவோட ஃபேன்ஸு ரொம்ப அண்ணனை பிரியமா லவ் பண்றீங்க அவங்க கிட்டலாம். இப்போ இன்னொரு விஷயத்த நான் கேட்குறேன், அவர் படத்துல சில காணொலியெல்லாம் நடிச்சிருக்காரு, மக்களோட அட்ராக்ட் எப்படி ஆகணும் அந்த காணொலி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு டைலாக் இந்த மாதிரி, என்னோட குடிசை வாழ் மக்களை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வீடுலாம் கட்டி தரணும் நான். ஓகே,
அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விவசாயம், நீர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்தை விட்டு வந்துட்டு பிச்சை எடுக்க நிலைமையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு இந்த 2 விஷயமும் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இதுதான் மக்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். வலினா இதுதான் வலி. ஓகே, நீங்க எங்க வரீங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து கேட்குறாங்கன்னா, இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் அந்த புசி ஆனந்தா இருக்காரா, அவர்கிட்ட போய் மைக்கு காட்ட சொல்ல ரொம்ப பிஸியாக போயிடுறாரு, தள்ளிட்டு பேச மாட்டுறாரு. இப்போ அவரோட அரசாங்கத்தில் இருக்க ஒரு அமைச்சர், அவருக்கு கீழே இருக்காங்க, அதாவது பொறுப்புள்ள அமைச்சர், அவர் பதில் கூட சொல்றதுக்கு நேரம் ஒதுக்காத ஒரு அமைச்சராக போயிட்டார். ஸோ ஒரு மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு பயப்படுற ஒருத்தர் டிவியில் இவ்வளோ மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூந்தமல்லி பக்கமா இருக்க வீடுகள், அதாவது பல வருடங்களா கரண்ட் ரோடு வசதி எல்லாம் போட்டு கொடுத்த வீடை இடிச்சாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இடிச்சாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நினைக்கிறேன், அங்கேயும் இடிக்கிறாங்க. இப்போ இதுவும் இல்லாம நிறைய இடத்துல நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க இடிக்க போறதா. ஸோ இவங்களுக்கு ஒரு மாற்று வீடு வந்து வழங்கலை, ஆனா இடிக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வெளியில இருந்து நான் சீமானனோட தமிழ் தேசியவாதி கன்ஃபார்மா தெரியுமா, இடிச்சிட்டாங்க. இல்ல மாற்று வீடு எதுவுமே இல்ல. அதாவது உங்களுக்கு தானே நம்பி ஓட்டு போட்டேன். ஒரு லேடி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, இல்ல அவங்க சொல்றாங்க ஓகே இந்த வீடு விட்டா வேற வீடு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, இல்ல கன்ஃபார்மா தெரியுமான்னு கேக்குறேன். அவங்களுக்கு வேற வீடு ரெடி பண்ணி கொடுக்கல கவர்மெண்ட் அப்படின்னு. இதுக்கு மேல நான் என்ன கேட்கணும்னு தெரியல. அந்த இடத்துல வீடியோல அந்த அம்மா அழுகுறாங்க அடிச்சுக்கிட்டு. குழந்தை வந்து சொல்றான், மாமா விஜய் மாமா நாங்க வந்து நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்னு தான் மாமா நான் உங்களுக்கு ஓட்டு கேட்கிறேன். ஓகே, அந்த வீடு எங்களுக்கு முக்கியம்னு அவங்க பேசுனாங்க. ஓகேவா, இந்த இருக்கிறது இது ஒரு வீடு மட்டும்தான், இதை விட்டா வேற எதுவும் இல்லை எங்களுக்குன்னு பேசுறாங்க. ஓகே, கவர்மெண்ட் நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ரோட்ல தான் நின்னுந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்துட்டு இடிக்கல, இன்னொரு வீடு கொடுத்தாச்சு நீங்க அங்க போங்க இதை காலி பண்ணிட்டு அப்படிலாம் கொடுத்துட்டுலாம் இடிக்கல. கொடூரமான மனசு உள்ளவங்களுக்கு ஒரு தோணுதல் இருக்கும், நடு ரோட்ல போ அப்படியே வீடு இடி. அந்த சிச்சுவேஷன் தான் பார்த்தோம் நம்ம. இங்க எதுவுமே பாதுகாப்பா ஒரு அமைச்சராக இருந்தால் இந்த பாருங்க, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த இடத்துல இருக்க கலெக்டர் இந்த மக்களை வந்துட்டு பக்காவான ஒரு வீடு கொடுத்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் லேண்டை இது பண்ணிக்கிங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கங்க, அது வரைக்கும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ணாதீங்க, அவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை தொட்டு இருந்தாருன்னா நம்மள மாதிரி ஆட்கள் ஏன் கேள்வி கேட்க போறோம்? எங்களை மாதிரி ஆட்கள் மக்கள் வலி அனுபவிக்க சொல்லதான் எங்களுக்கு வலி வருது. நாங்க வந்து மக்கள் சந்தோஷமா இருந்தா நாங்களாம் வெளியவே வரமாட்டோம். அதுதான் சொல்றேன், எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டா யார் என்ன சொல்றது, அவர் சந்தோஷமா இருக்காரு, கவர்மெண்ட் தேவையில்ல, போலீஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, உங்க அண்ணன் தேர்ந்தெடுத்து படம் நடிச்சாரு, மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை அந்த கேரக்டர் தேர்ந்தெடுத்தாரு. எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் சில அதாவது நண்பர்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறது வந்துட்டு தப்பு, அதாவது எங்கள் அண்ணனுக்கு வந்து 2 மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா? உங்கள் அண்ணன் 2 மாதம் வந்து இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடை இடிச்சிட்டார், 20 மேற்பட்ட ஃபேமிலியை வந்து நொறுக்கிட்டார். அது கனவு, அவங்களோட வாழ்க்கை அத்தியாவசியம், அதுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு சில இடத்துல உங்களோட தேவையை நீங்கள் எடுத்துக்கலாம், அதை கவர்மெண்ட்டுக்கு தேவை இந்த நிலம் அப்படின்னா. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் பல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ரைவேட் கார்பரேட்ஸ், அவங்களெல்லாம் கை வைக்கல. சின்ன சின்ன அதாவது யாரை அடித்தா பின்னாடி ஆள் இல்லையோ அவங்கள அடித்தாங்க, இவ்வளோதான். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 8.5 கோடி மக்களா 10 கோடி மக்களா, அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் முதலமைச்சர். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வலி கூட மற்றவங்க படக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கனால தான் அந்த கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த நடித்த கேரக்டர். ஸோ ரியல் கேரக்டர் அது மேட்சே ஆகல. ஆனால் நீங்கள் கேட்குறது கரெக்டாக படுதா ரியாலிட்டியா? ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 8.5 கோடி பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் வரணும். ஆனா அது சாத்தியமா? அதாவது இடிக்கிறது ரைட்டா? இல்ல அது ரைட் இல்ல. நான் அதுக்காக மட்டும்தான் பேசுறேங்க. அந்த எண்ணத்துல இருக்கணும்ன்ற ஒரு முதலமைச்சர் தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இந்த இடத்த நீங்க எடுக்கணும்னா கூட மாற்று வழி பண்ணிட்டு நீங்க அதை கை வச்சீங்கன்னா நியாயம் இருக்கு. இல்ல அதுக்கு ஏன்னா எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல. ஏன்னா நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது அந்த இடத்துக்கு எத்தனை மாசமா நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு ஒரு 30-40 வருஷமா நீங்க வந்துட்டு எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு மாற்று வீடுன்றது ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க அவங்கள அங்க இருந்து எடுக்கணும்ன்ற நானு நீங்க வந்துட்டு கேக்குறேன். இப்ப நீங்க கவர்மெண்ட் வந்து இப்ப வந்த கவர்மெண்ட் தான் அதை பண்ணாங்களா? இப்ப நீங்க பேசும்போது எப்படி இருக்குன்னா,
இந்த 2 மாசத்துல இடிச்சாங்கன்னு சொல்றப்ப நீங்க இப்ப வந்த கவர்மெண்ட் தான் பண்ணாங்களா? நான் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்காக நான் உங்கள்கிட்ட விஜய் அண்ணனை வச்சு பேச மாட்டேன்னு. நான் அதுதான் கேக்குறேன், 2 மாசத்துல அப்படி பண்ண முடியும்? அது எதுவுமே ஏன்னா அப்படின்றீங்க. சில இடத்துல அடுத்து என்ன நடந்தது? அந்த மக்கள் இப்ப எங்க இருக்காங்க? வாடகை ரோட்டு தான் அமிச்சிட்டாங்க. அவங்க வாடகை வீடு பார்த்துட்டு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சைலண்டா போயிட்டாங்களா? போலீஸ்ல அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாவம் ரோடு வெளியில ஒரு கொடூர உள்ளவங்க தானங்க அவங்களோட வீட்டுல இருக்க பொருளை தூக்கி ரோட்ல போடுவாங்க. எவ்வளவு காணொளி தெளிவா இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது நான் என்ன கேக்குறேன், நீங்க இருக்கீங்க, உங்க வீடு இருக்கு, உங்க வீடை இடிக்கிறாங்க, சரியா? இடிச்சிட்டு ரோட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ரோட்டுக்கு அனுப்பிச்ச உடனே நீங்க வந்து வீடியோல முதலமைச்சர்கிட்ட பேசி நீங்க சைலண்டா போயிடுவீங்களா? வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேற என்ன பண்ணணும்? நான் ஒரு பொதுமக்கள், எனக்கு என் குழந்தைய வேலைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அவ்வளவுதான், சைலண்டா போயிடுவீங்க. எங்க இந்த மாதிரி இருந்தா பேசுறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரியா? அந்த மக்கள் அவங்களா வந்து வாய் திறந்து பேசினாதான், அவங்களா வந்து நம்ம தனக்கு நடந்த அந்த என்ன சொல்றது கெட்டதை பத்தி வெளியே கொண்டு வந்தாதான் அங்க இருக்க நல்லது. பூந்தமல்லியில இருக்க எம்எல்ஏவை போய் பாக்குறாங்க, அவரெல்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டாரு, என் கையில இல்லை இதுன்ட்டாரு, விட்டுட்டாச்சு. இப்போ நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த எம்எல்ஏவை. ஸோ அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இதுக்கு போக வேண்டியதுதான். என்ன சொல்றேன், அப்படி அப்பட்டமா சொல்றேன், இந்த தாவேக்காவை சேர்ந்த எல்லாருமே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அமைச்சர், ஒரு முதல் அதாவது எம்எல்ஏ, நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா அந்த மக்களுக்காக போக வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரி தான் இருக்காங்க, அந்த மக்கள் இல்ல. இங்க இருந்து அங்க போ, அங்க இருந்து இங்க போன்ட்டு. நான் என்ன சொல்றேன், நான் வந்து கஷ்டப்பட்டு ஒண்ணு தேவைன்னா அது என்னோட வேலை. ஆனா மக்களுக்கு நீங்க வேலையை கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அது உங்க வேலை இல்லைன்ற. மக்களுக்கு கொடுக்குறீங்க, தானா அவங்களுக்கு வரல ஒரு அதிகாரம், அதாவது அரசாங்கம் கொடுக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு 4 விஷயம் ஒரு அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 4 விஷயம் கிடைச்சிருச்சு. அந்த 4 விஷயத்த வச்சு நீங்கள் எமோஷ்னலாகி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றதுக்காகவே நீங்கள் பண்ணுற மாதிரி. ஏன்னா தெருவுக்கு தெரு 10 வீடை உடச்சிட்டாங்க, சரி சரி, யாருமே இங்க நிம்மதியா இல்ல அப்படின்ற மாதிரில இருக்கு. நீங்க இப்ப அனிதா அவங்க மரணம் வந்ததுல, அவங்க எத்தனை தெருவுக்கு தெரு நடல, இங்க ஒண்ணுதான் நடந்தது. அப்ப அவர் சிஎம் இல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். அனிதா அவங்க மரணம், அந்த மரணத்துக்கு சிஎம் விஜய் வீட்டுக்கு போனாரா? என்ன போனாரு? எதுக்கு போனாரு? சிஎம் விஜய் போல. சிஎம்மா இல்லாத விஜய் போனாருங்க. முன்னாடி விஜய் போனாரு. அவர் போயிட்டு என்ன சொன்னாரு சொல்லுங்க. அதாவது நீட்ன்றது ஒரு அநீதி, அதாவது எல்லா மக்களுக்கும் அது வந்து பாதிக்கப்படுது. மாணவர்களோட கனவுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு தடையா இருக்கு. அவரே பேசுனது, அவரே சொன்னது, அதை வந்து எடுக்கணும்னு சொன்னார். இப்படி சொன்னவர் ஃபர்ஸ்ட் நீட் வந்தது அப்போதான். ஆனா இன்னைக்கு கோகுலம் சொல்லிட்டு ஒரு அகாடமியோட இன்வெஸ்ட்மெண்ட், நீட்டுக்கு ட்ரைனிங் சென்டர், ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு அவரு. நீங்க நீட்டுக்கு அனிதா வீட்டுக்கு போயிட்டு நீங்க நின்று பேசுனீங்க, ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீட் வரப்ப அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு இறந்தவங்க. அதுக்கப்புறம் இன் பிட்வீன் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? அது இல்லாம இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, இல்ல நீங்க அதை டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா? நீங்க யாரு? புரியல. கோகுலம் அகாடமி, அதாவது நீட்டுக்கான ஒரு ட்ரைனிங் கோச்சிங் சென்டர். ஓகே, அதுல ஒரு பார்ட்னர்ஷிப். உங்களோட நோக்கம் என்ன? எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போது அதுக்கு நான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சென்டிமெண்டா ஒரு விஷயம் பண்றதுக்காக மனசு, அதாவது மக்களோட மனசுல பூந்து உக்காரணும். எதுல வலி அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல நம்ம பிரசன்ட் இருக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஓகே, ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 மரணம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சிஎம்ன்ற ஒருத்தர் போயிருக்காரா? லாக்அப் டெத் சொல்றீங்களா? லாக்அப் டெத்துக்கும் போல. அதாவது நீட், இந்த வருஷம் நீட்ல கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி இறந்திருக்காங்க, ஒரு மாணவர். இப்ப தெரியும்ல, நீட்ல பேப்பர் லீக் ஆச்சா? போஸ்ட்போன் பண்ணாங்களா? அது எப்போ நடந்தது? இந்த வருஷம். இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டெத் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. இவர் போனாரா? போல. அதாவது அதான் நான் சொல்றேன், அரசியல் லாபத்துக்காக சில டைம் மட்டும் எங்கெல்லாம் வலி அதிகமா இருக்குமோ அங்க இவரோட பிரசன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்களோட வலியில இன்னமும் எண்ணெயை ஊற்றி எரிய விடுற அளவுக்கு பண்றாரு. அதாவது ஒரு ஏழை மக்கள் வீட்டை இடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை கைதின்னு கூட்டு போறாங்க, அங்க அடிச்சு சாவடிக்கிறாங்க. அதே மாதிரி நீட்ல மக்கள் இறக்குறாங்க, அதுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுங்கி நின்று பாக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காணொலிக்கு மொத்தமா, அதாவது மக்கள் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா இங்கிருந்து இல்ல,
அதாவது மக்கள் போய் போராடணும் சொல்றது வந்துட்டு அது ஒரு போராளி குணம் உள்ளவங்க எல்லாரும் வருவாங்க. ஆனா ஏன்னா மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குற எண்ணங்கள், நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்களே ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க, இன்னமும் பொலிட்டிஷியன்ஸ்க்கு அண்டர்ல ஒர்க் பண்றாங்கல்ல, மினிஸ்டர் எம்எல்ஏ உங்களுக்கு கீழே அண்டர்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாருமே பழைய ஆளுங்க தான் இருக்காங்க இன்னும். ஸோ இப்போ நான் சரியா, இதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. சரி, நான் தான் சொன்னேன். சரியா, அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க. எப்படி அதுக்கு எதுக்கு நீங்க இருக்கீங்க? சொன்னா கேட்க முடியாது சொல்றதுக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அது எப்படி நீங்க கேட்க முடியாது சொல்லிட்டு போக முடியாது? நீங்க அங்க இருக்கீங்க, அதுக்கான சட்டத்தை வகுக்கணும். ஒரு நிமிஷம், சட்டத்தை வகுக்கணும் தான். சரியா, நானும் சொல்றேன் அவங்க கரெக்டா பண்ணல, எதுவும் அவங்க கரெக்டா எதுவுமே பண்ணல. நான் அவங்க கரெக்ட்னுலாம் சொல்லலைங்க, நீங்க கரெக்டா பேசுங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா ஏன் பண்ணலன்னு கேட்காதீங்க. அதை சட்டத்தை வகுக்கிறதுன்றது வந்த உடனே இவன் ஒழுங்கா பண்ணலையா அவனை தூக்கு, இவன் ஒழுங்கா பண்ணலையா அவனை தூக்கு, அப்படியே பண்ற முடியும்? இதுன்னா அவ்வளோ ரோட்ல உட்காந்துட்டு சந்தையில உட்காந்து காய்கறியை வித்துட்டு இருக்காங்க. நான் எதை இந்த இடத்துல சட்டத்தை எடுத்துட்டு வர்றது என்னது? சட்டம்னாக்கா யாராவது இந்த மாதிரி ஊழல் வழக்குல வந்தாங்கன்னா அவங்க வேலை பறிக்கப்படும். புரியுதா? அது ஆல்ரெடி இருக்கு, அது கடுமையாக்கப்படும். அந்த சட்டம்ன்றது போடுறதுக்கு என்ன இருக்கு? 2 மாசத்துல வந்து போடணும். ஐயோ 2 மாசத்துல பேனா எழுதாது, இந்த பேனா 3 மாசம் வந்தா எழுதுமா இல்ல 6 மாசம் வந்தா எழுதுமா? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கடுமையானது. என்ன இது? சட்டம் போடுறது கடுமையானது. நீங்க சிரிக்கிறீங்க, அசால்ட்டா சொல்லிடுறீங்க. ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 70 வருஷமா ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு டார்க்கான ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, அது எடுத்துன்னு வந்து உடனே நீங்க ஒயிட்டா மாத்திடணும். இன்னும் ஒயிட்டா மாத்தாம என்ன பண்ணுகிறீங்க? நீங்களாம் பாலிடிக்ஸ் பண்றீங்களா? உங்களாம் பாலிடிக்ஸே தெரியல அப்படிலாம் கேட்க முடியாது. நான் என்ன கேட்டேன்? சரியா, சரி, இப்ப நான் உங்களுக்கு அதான் கேக்குறீங்க. நான் என்ன கேட்டேன்? சட்டம் எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்க? கடன் வாங்குறீங்க, கடன் அடைக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கு என்ன பண்றீங்க? அவங்க தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கு என்ன பார்க்கணுமா? 3 மாசத்துல என்னென்ன பார்க்க முடியும்? நான் அதுதான் நான் சொன்னேன் முன்னாடி என்னன்னா, இது ஒன்றும் சின்ன பிஸ்னஸ் இல்லை. சரியா, 1 லட்ச ரூபா போட்டு 2 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு பல $பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இது. சரியா, யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா? ஆமா, பாலிடிக்ஸ் அதான். கோடிக்கணக்கில் போடுறது. சரியா, மக்களுக்கு அரசாங்கமா அரசியல் பாலிடிக்ஸ் பண்றது அரசுதான். நான் என்ன கேட்டோம், நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்ல கரெக்ட், நீங்க எல்லாமே கேட்டீங்க. ஓகேவா, இதுக்கு அப்புறமேட்டும் நம்மளால கேட்க தான் முடியுமே தவிர நம்ம வந்து அவங்கள மாத்திரலாம் முடியாது. நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு சீமான் அண்ணன் வந்துட்டு அதாவது பெட்டி வாங்கிட்டு மக்கள் எல்லாம் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க. தப்பு இல்ல. அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்க அண்ணன் டிவிக்குள்ள வந்து மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்காரு. இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு அனிதா உயிர் போகுது. இப்ப அடுத்தது நீட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டாங்க, ட்ரைனிங் சென்டர்லாம். இன்னொன்னு கரெக்டா கேட்கணும், என்னன்னா இது வரைக்கும் எந்த அமைச்சராவது, எந்த எம்எல்ஏவாவது, இல்ல சிஎம் விஜய் அவரு சீமான் அண்ணன் பொட்டி வாங்கிட்டாரு, சீமான் அண்ணன் இந்த கட்சிக்கிட்ட காசு வாங்கினாரு, சீமான் அண்ணன் அந்த கட்சிக்கிட்ட காசு வாங்கினாரு யாராச்சும் பேசினாங்களா? இப்ப டிவிகேல இருக்கிறவங்க யாராச்சும் பேசலையா? உங்களுக்கு பேசுனது காமிக்கணுமா? லைலா மணி பேசலையா? இல்ல ஆதவ அர்ஜுனா பேசலையா? பேசிருக்காரு, எடுத்து பாருங்க. ஒரு தந்தி டிவில உட்காந்துட்டு எல்லாரும் பேச சொல்ல அந்த இடத்துல உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டிஎம்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு எதுவும் வாங்காம வந்தா பாருங்க, அதுக்கப்புறம் மத்தது பேசலாம். இப்போ நீங்க அது அவதூறு இல்லையா? வீட்டுக்கு போனத பத்தி அது அவதூறு இல்லையா? ஆக்சுவலா அவர் வீட்டுக்கு தான் போனாரு, அது அவதூறு இல்லையா? அது அவதூறு இல்ல, டீலிங் நடக்காத ஒரு விஷயம் பேசல. அவர் மேனிபுலேட் பண்றாரு. நடந்த விஷயத்த என்ன நடந்ததோ அதை எப்படி வேணா பேசலாம். ஏன்னா அங்க என்ன பேசினாங்க யாருக்கும் தெரியாது. அது எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம். அவங்க மேனிபுலேட் பண்றாங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அந்த விஷயத்த. ஓகேவா, அவர் அங்க அவதூறு என்ன பேசினாரு? காசு வாங்கிட்டாருன்னு சொன்னாரா? இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னாரா? இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல வந்துட்டு பேசுனது காசு வாங்கிட்டாருன்னு சொன்னாரா? நீங்க வந்துட்டு அதாவது அங்க போய் பார்த்ததை வந்துட்டு தப்பா பேசுறது தப்பு தெரியல, அது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வேற ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னொரு கட்சி தலைவரை போய் பார்க்க போறாரு. சரியா, அவர் வந்து இது வரைக்கும் அவரை திட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி போய் பார்க்குறாருன்னா அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க அதை. ஓகேவா, அந்த விஷயம் தப்பு கிடையாது அவர் பண்ணது. அவரும் இன்னொரு கட்சியை சேர்ந்தவர், அவர் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு, அது பாலிடிக்ஸ். ஆனால் அந்த இடத்துல
அவதூறு ஏதாவது பேசுறாரா? சரி நான் ஒண்ணு கேக்குறேன். கேக்குறது கரெக்டா இல்லையா? உங்களுக்கு கீழ இருக்க டிவிகேல இருக்க எந்த எம்எல்ஏ ஆச்சு, எந்த அமைச்சர் ஆச்சு, இல்ல முதலமைச்சர் விஜய் ஆச்சு, சீமான் இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஆமா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஒரு பாய், அதாவது கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம டாக்டர், இவங்க கூட வந்துட்டு புதிய தலைமுறை ஒரு மேடையில பேச சொல்ல, இப்போ ஒரு எம்எல்ஏ அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்லாம் நடக்க சொல்ல, அதாவது உட்காந்து உரையாடல் பேசுவாங்க, நீயா நானான்ற மாதிரி வாதம் போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல அவர் சொல்றாரு, அவர் வாய் வழியா சொல்றாரு. அவர் மட்டும் பேசல, இதே மாதிரி தாவேக்கால ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா சீட்டு கொடுத்திருந்தாங்க ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லி, அவரும் பேசினாரு. இங்க பேசாத ஆட்கள்லாம் இல்ல, ஆனா கண்டிக்காத முதலமைச்சர் தான் தப்பு. இந்த மாதிரி அவதூற பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கணும். ஆனா அந்த கட்சியோட தலைவர் அதை பத்தி பேசல. அந்த பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா பேசுனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, இல்ல வழக்கு எதுவுமே எம்எல்ஏ சீட் இனிமேல் போடுவாங்க. ஐயா இனிமேல் வந்துட்டு அதான் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிபதியே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவதூறு பேசினவங்க, மார்பிங் பண்ணவங்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஆதாரத்தை இது கூட ஆட் பண்ணுங்க, மக்களும் பார்க்கட்டும். நான் வைக்கிறேன். அதான் இவர் போய் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன கொடுத்தாங்களோ, என்ன பேச்சு நடந்ததோ, என்ன அங்க வந்து மறைமுகமான விஷயங்கள் நடந்ததோ. நீங்க ஆளுகிற கட்சி எதிர்கட்சி நீ பேசுறதெல்லாம் கூட்டு வந்து இந்த கட்சியில கூட்டு இல்லையோலே, இந்த கட்சியில எல்லாம் துட்டு வாங்கலான்ட்டு நீங்க நிர்ணயிக்கும் போது எப்படி வெல்லுவீங்க? நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத இருந்தது. ஆனா ஒவ்வொன்றா எங்க சாகுல் மாமாவை நீங்க மாத்தி போட்டு நிக்கிறது, ஒவ்வொரு பெண்களை வந்து அதிகமா வந்து போட்டு நிறுத்தி அந்த கட்சிக்காரங்கிட்ட காசை வாங்குறது, அப்புறம் எப்படி நீங்க இது பண்ண முடியும்? திராவிடத்தை எதுக்குதுன்னா எல்லாத்துலயும் இருக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு லீடர்ஷிப்னா என்னன்னா, உங்களுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரக்சரை அவதூறு பேசாம உண்மையை பேசணும். ஆதாரம் இல்லாம நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு அசிங்கம், நம்மளோட கட்சிக்கு கேவலமான ஒரு விஷயம். 4 பேர் பார்க்க சொல்ல, என்னடா அடுத்தவங்களோட வழியில நீங்க வாழணுமா? அடுத்தவங்களோட வழினா என்னது? பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லும் போது அது வழி. சரி, அப்படி உண்மையிலே சொல்லியிருந்தாங்கன்னா தப்பு தான். ஆமா, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. அதாவது டிவிகே நண்பர்கள் பின்னாடி இருக்கீங்கல்ல, அவங்களோட ஃபாலோ பண்ணுறவர் இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவர் இந்த மாதிரி என்னை கேட்டார், உங்கள் அண்ணன் பெட்டி வாங்கிட்டாங்கன்னு. அதுக்கு தான் நம்ம தீரன் திருமுருகன் இருக்காரு, அவர் இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காரு. உண்மையிலேயே பெட்டி வாங்கினவங்களாம் நாங்களாக போயிட்டு, மேடம் இந்த மாதிரி நாங்கள் பெட்டி வாங்கினோம்லாம் சொல்கிறாங்க, அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுங்க மேடம் அப்படிலாம் டைரெக்டாக போயிட்டு கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீதித்துறைகிட்ட போயிட்டு தன் மேலே சுற்றி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி அவதூற பேசிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்டே கொடுத்தாலும் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் இந்த மாதிரி இருக்கு. அதே அரசாங்கத்தை நீதிபதியும் கேள்வி கேட்டிருக்காங்க, இது என்ன அரசாங்கம்? உங்களை பேசினா நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு தலைவர் சீமான் அவரை பேசினா நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதா? இந்த ஆக்ஷன் எடுக்கிற அரசாங்கம் கூட யாருக்கு ஒரு பாரபட்சம் பார்க்குதுன்ட்டு தனக்கானவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்கன்ற மாதிரி காட்டுது. பொதுவான அரசாங்கம் இல்ல. அதுக்காக தான் நீதி அரசர் இப்போ பேசுறாங்க. நீங்க பொதுவானவங்களா இருங்க, இந்த அரசாங்கம் ஒரு சார்ந்தவங்களா இருக்காதீங்க, நீங்க எல்லாருக்கும் ஆட்சி ஆளணும். உண்மையிலேயே எனக்கும் அதான் ஆசை, பொதுவான அரசாங்கம் வரணும்னு. ஓகேவா? நீங்களும் அதான் கேட்குறீங்க, பொதுவான அரசாங்கம் வருமா? எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. மக்கள் தான் சொல்லணும். யார் அந்த பொதுவான அரசாங்கத்தை யார் இங்கே தேர்ந்தெடுக்க முடியும்? முதல்ல நீங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. நானே அதான் கேட்குறேன், மக்கள்கிட்ட நாங்க என்னதான் பண்ணணும்? உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை வரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம தமிழ்நாட்டுல நேர்மையா இருக்கிறவங்க வாழவே முடியல, எப்படி ஆள முடியும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. புரியுதா? என்ன கேட்டவங்களுக்கு நேர்மையா இருந்தா வாழவே முடியாது, எப்படி ஆள முடியும்? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.